ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இந்த பருப்பு வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வந்து வறுக்கணும். இதில் ஒரு 10 பல் பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா காரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்து நல்லா நம்ம வதக்கணும். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வதக்க வேண்டாம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். சீக்கிரம் வந்து வதங்கிரும் இது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி தனி மிளகாய் தூளும் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை சேர்த்து இதை 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அந்த சூட்லேயே வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து அப்படியே மாற்றிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம எப்பயும் சட்னி அரைப்போம்ல அதை மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதை நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து தாளித்து மேலே கொட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிரும். இட்லி தோசைக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி தோசை கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காண்டி ஒரு தோசை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்து கம்பு, ராகி, சோளம் இது எல்லாமே சேர்த்து அரைச்ச மாவில் தான் செஞ்சது. சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இந்த தோசை கூட வந்து அந்த சட்னி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் தோசை கூட தான் சாப்பிட போகிறோம். இட்லி கூடயும் வந்து இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து சாப்பிட்ற அளவோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 தோசை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த சட்னி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.